ஹாய் செல்லக்குட்டீஸ், நாங்கள் தான் உங்கள் சவுந்தரனால சக்ஸஸ். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 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 சேடான டேனே சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பிக்கு வந்து உடம்பு சரியில்லை. நானும் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டேன். என்னன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் கிளியராக. இப்போ வந்து பெரியவன் வந்து சின்னவனுக்கு தான் வந்து உடம்பு சரியில்லை. நான் 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து தம்பிக்கு சளி பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்காக நானும் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவங்க டானிக்கு மூக்கு போகிற மருந்து அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 10 நாள் நல்லா கொடுத்தேன். 10 நாள் சரி சளி தானே கொடுக்க கொஞ்ச நாள் சரியாகும்னு பார்த்தேன். கொடுத்தேன். லைட்டாக கம்மியாகிற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக திரும்ப ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திரும்ப நான் அப்படி கொடுத்துட்டே தான் இருக்கேன். இப்போ 1 மந்த் ஆக போகுது. 1 மந்த்து இப்போ 1 மந்த்தாகவே தம்பிக்கு மருந்து தான் கொடுத்துட்ருக்கேன். ஆனால் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. என்னடா இந்த மாதிரி சளினா ஒரு வாரம் அந்த மாதிரி ப்ராப்ளமாக இருக்கலாம். அதை விட அதிகமாக போகும்போது என்னவோ ஏதா இருக்குன்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்குது. நானும் இந்த மெடிக்கல் மட்டும் கிடையாதுங்க. நானும் ட்ரை பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு வைத்தியம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து அந்த வெத்தலையில் விளக்க நல்லா தடவிட்டு விளக்கில் காமிச்சு அது வந்து நெஞ்சு மேலே போட்டேன். அதுக்கப்புறம் கற்பூரவள்ளி வந்து தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லா கொதிக்க வச்சு அந்த ஆயில் வந்து தம்பிக்கு மசாஜ் பண்ணுவேன். நானே எல்லாமே ட்ரை பண்ணேங்க. ஆனால் இன்ன வரைக்குமே சரியாகலை. என்னன்னு தெரியல. ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சளி ப்ராப்ளமாக இருந்து ரொம்ப கொஞ்ச நாள்னா ஒரு வாரம்னா எனக்கு பயம் இருக்காது, சரியாக போயிடும் அப்படிங்கிற ஒரு தாட்டு. இப்போ வந்து ஒரு 1 மந்த்தாக கண்டினியூ ஆகுது. அப்படிங்கிறனால எனக்கு என்னன்னு தெரியல, எதனாலன்னு தெரியல. ஆனால் ஹாஸ்பிட்டல் போகிற ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு யாராவது உங்கள் பேபிஸ்க்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி க்யூர் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா எனக்கு 2 பசங்களை வச்சு மெயின்டைன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவே இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ மூச்சு வர சவுண்டு கேட்குதுங்களா? அது தான் விட்டுட்டு இருக்கான். அதனால மூச்சே விட முடியல. ரொம்ப அப்படியே கர்ங்கிற சவுண்டு தான் வருது. ஓகே செல்லக்குட்டீஸ், இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி தெரிஞ்சவங்க இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எப்படி வந்து க்யூர் பண்ணீங்கங்கிறத கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நமக்கே ஒரு சளி பிடிச்சிருந்தா வந்து கஷ்டம். ஒரு வாரத்துக்குள்ளேயே நம்ம படாத பாடுபட்டுருவோம். ஆனால் பசங்க, குட்டி குழந்தை, இவருக்கு அப்படி இருக்கும்போது அவனால் சொல்லவும் முடியாது, வெளியே எதுவுமே பண்ண முடியாது. சரியாக அவனால் தூங்க கூட முடியலைங்க. நைட்லலாம் கருங்க சத்தம் தான் வருது. நானும் நைட்டு பகல் பார்த்துட்டே தான் இருக்கேன். என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு பார்த்துட்டே தான் இருக்கேன். ஒன்றுமே முடியலைங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது.